அனைத்து இந்துக்களுக்கும் ஓணத் திருநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு திருவிழாவும் வரும்போது அதுக்கு வாழ்த்து சொல்வது என்பது நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரபு. ஆனால் சிலர்களுக்கு சில வருத்தங்கள்லாம் வரும். சிலர் ஏன் வாழ்த்து தெரிவிக்கல விநாயகர் சதுர்த்திக்கு, சிலர் ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை, சிலர் ஏன் ராமநவமிக்கு வாழ்த்து தெரிவிக்கலை. நான் எப்போவுமே சொல்கிறது, நீ இவனுங்கள்லாம் வாழ்த்து தெரிவிக்காம என்ன குறைஞ்சு போயிட போகுது, இவனுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, இப்போ ஓணத்துக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வாழ்த்து அபத்தமானது ஒரு பக்கம், உள்நோக்கம் கொண்டது இந்துக்களை அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடனே இந்த வாழ்த்து என்பது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இதில் வேதனைக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஓணத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது ஓணம் எல்லாரும் கொண்டாடுங்க, சமத்துவமாக கொண்டாடுங்க, கொண்டாடிட்டு போங்க, என்னத்தையும் சொல்லிட்டு போக வேண்டியதான வாழ்த்து தெரிவிக்கும் போது இது திராவிட இனத்தின் திருவிழா. முதல்ல திராவிட இனம்னு ஒரு இனம் இருக்குன்னு எங்கேயாவது எதுக்காவது இருக்கிறது உதாரணம் இருக்கு, சாட்சி இருக்கா? கிடையாது. அதோடு நிப்பாட்டில் சமத்துவத்துக்கு எதிரான ஒரு கும்பல் புனைந்த ஒரு கட்டுக்கதையெல்லாம் வைத்து அதை சொல்லியாச்சு. சொல்லிப்புட்டு அதுக்கு அடுத்த வரி புனைந்த வரலாற்றை அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான மகாபலியை கொண்டாடும் விழா அப்படின்னு சொல்லி இந்த வாமனாவதாரத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். ஒன்று சரி, அதோட நுப்பாட்டி இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மாயோன்மேய ஓண நன்னாள் அப்படிங்கக்கூடிய மதுரை காஞ்சி வரியும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இடம்பெறுறது. நமக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம், இது கண்டிப்பா அவர் எழுதுனதில்லை. ஏன்னா அவருக்கு சாதாரண தமிழே துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்தா தப்பு இல்லாமல் படிக்க தெரியாது. அதனால இதெல்லாம் அவரெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்க மாட்டார். பக்கத்தில் இருக்கிற ஏதாவது தற்குறியோ அள்ளக்கையோ ஏதாவது எழுதி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ அந்த அள்ளக்கைகளை எழுதி கொடுக்கும்போது இந்த வார்த்தை, இந்த மதுரை காஞ்சி வரியை பயன்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாயோன்மேய ஓண நன்னாள். அப்போ ஓணத்தை பற்றிய குறிப்பு எங்களுக்குள்ள சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. ஆனால் இவர் முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, புனையப்பட்ட இந்த வரலாற்றுக்கு எதிராக மகாபலி கிளம்பினதுனால், ஆனா அந்த மாயோன்மேய ஓண நன்னாள் அப்படிங்கக்கூடிய வரிக்கு அதுக்கு முந்தின வரியை நம்ம படிச்சோம்னா, அவுணர் கடந்த புலந்தார் அப்படின்னு ஒரு வரி வருது. அவுணர் அப்படின்னு சொன்னா அசுரர்கள்னு பேரு. அவர்களை கடந்த, அவர்களை வெற்றி கொண்ட. அப்போ மகாபலி சக்கரவர்த்தியை வெற்றி கொண்ட மாயோன் அவனுக்குள்ள நாள் ஓணம். இப்படித்தான் இந்த மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ மதுரை காஞ்சியை நீங்க மேற்கோள் காட்டியாச்சுன்னா, மதுரை காஞ்சி எதை வரலாறு என்று சொல்லி இருக்கிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த வரியை மட்டும் இங்கிருந்து போட்டு அதுக்கு மேல அந்த மதுரை காஞ்சி எந்த அவுணரை, எந்த அசுரனை மாயோன் வெற்றி கொண்டானோ அதைத்தான் புகழாகப்படுகிறது. இவர் சொல்லக்கூடிய கதை என்னன்னா, மகாபலி சக்கரவர்த்தியை வெற்றி நாயகனாக அப்படியே மாத்தி. இது வரலாற்று மோசடின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு பாரம்பரியம் இந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு, அதை தவறாக மக்களிடம் எடுத்து சொல்வது. ஒரு முதல்வர் இந்த மாதிரியான தவறு செய்வது என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, இதற்கு எதிரானவர்கள். இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தியை வெற்றி கொள்வதற்கு ஒரு சிறிய மானி உருவம் தரித்து ஒரு பிராமணனாக மகாவிஷ்ணு வந்தார். அவன் இதை வச்சுக்கிட்டு தான் இந்த திராவிட தற்குறிகள் பல காலமாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாப்பா வந்தான், இவங்களெல்லாம் நல்லா ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய வேற ஜாதிக்காரனை அழிச்சிட்டான், ஏன்னா அவன் அசுரன் எல்லாம் திராவிடன், இப்படின்னு இந்த தற்குறிகள் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல உண்மை என்ன அப்படின்னு பார்க்க போயாச்சு அப்படின்னா, முதல்ல மகாவிஷ்ணு வரார். நமக்கு அந்த கதையில தெரிஞ்சது, இவர்கிட்ட தானம் கேட்க வருகிறார். அப்ப தானம் கேட்க வரும்போது அவர் ஒரு பிராமண உருவத்தை எடுக்கிறார். ஏன் அப்ப வேற உருவத்துல போய் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா, மகாவிஷ்ணுவை குறிப்பிடக்கூடிய எல்லா இடத்திலையுமே மகாவிஷ்ணுவை ஒரு சத்திரியனாக குறிப்பிடக்கூடிய பாடல்கள் பலது வருது நமக்கு. அப்போ திருக்குறள்ங்கக்கூடியதை என்னையாவது படிச்சிருக்கணும். திருவள்ளுவரை வச்சு கோட்டம் கட்டி திருவள்ளுவருக்கு கடல்ல சிலையை கட்டுறேன்னு ஊழலுக்காக வேண்டி திருக்குறளை படிக்கப்படாது.
திருக்குறளில் ரொம்ப தெளிவாக அறுதொழிலோர் நூல் மறப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளில் வரும். இந்த அறுதொழில் இது அந்தணர்களுக்குள்ள தொழிலாக சொல்லக்கூடிய அந்த அறுதொழில் எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஓதல், ஓதுவித்தல், அதுக்கு அடுத்தது யாகம் பண்ணக்கூடியது, அப்புறம் யாகத்தை செய்வித்தல், 5வது என்ன அப்படின்னா ஈதல், கொடுத்தல், 6வது பெறுதல். இது 6ம் அறுதொழில். சத்திரியர்களை பொறுத்தவரை அவர்கள் கொடுக்கலாம், பாக்கி 5 விஷயத்தையும் அவர்கள் செய்யலாம். ஆனால் அவங்க கையில பிரதிகிரகம் வாங்கக்கூடாது, அவர்கள் வாங்க மாட்டார்கள். அதற்காக மகாவிஷ்ணு பிராமண வேடம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த உடனே மீண்டும் அவர் திருவிக்கிரமாக அவர் மாறுகிறார். அதுக்கப்புறம் அவர் 3 காலை வைத்து அளந்தார். இது நமக்கு தெரியும். ஸோ அந்த கதை கூட நான் போக விரும்பலை. அப்போ இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாமல் இதை வைத்து ஒரு ஜாதி அரசியல் செய்ய வேண்டும்னு. அதுக்கப்புறம் என்னடானா அவன் அசுரன், அவன் இந்த ஜாதி இல்லை அப்படின்னு. இப்போ அதில் ஒரு வேடிக்கை என்ன, அவர் முதல்ல வர்றாரு, தானம் தானு கேட்கும்போது சுக்கராச்சாரியார் ஒரு வண்டாக மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த கிண்டிக்குள்ள வாயில் உட்காந்துடுறாரு, அதை அடைச்சிடுறாரு. அப்புறம் இவங்க ஒரு தர்பையை வைத்து அதை குத்தும் போது அவரோட கண்ணு போயிடுச்சு, ஒரு கண்ணுன்னு ஒரு புராண கதை உண்டு. அப்போ அந்த சுக்கராச்சாரியார் பிராமணர், அப்போ அசுரகுலத்தில் பிராமணராக இருந்தவர் சுக்கராச்சாரியார். அப்போ திராவிட பிராமணங்கிறது யாரு, கருணாநிதி குடும்பமா? இப்போ அந்த கேள்வி வரும் இல்லை. அப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அசுரகுலத்தில் பிராமணர் சுக்கராச்சாரியார், அசுரகுலத்தில் சத்திரியன் மகாபலி. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற நாங்கள்லாம் அசுரர்கள் எல்லாம் திராவிடர்கள் நீ ஒரு தியரி சொன்ன அப்படின்னு சொன்னால் இந்த குலத்தில் பிராமணர் யார்? அப்போ யார் நீங்கள் சொல்கிற மாதிரி சுரண்டித்துன்னு அனுபவிப்பவர்கள் அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிறியே. அப்படி நீங்கள் சொல்கிற கணக்குப்படி கோபாலபுரம் குடும்பம் தான் இந்த கோயிலின் பிராமணர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டி வரும். அப்போ இது ஒரு பக்கம் என்னன்னா, இந்த ஜாதி துவேஷத்தை கொண்டு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா எந்த தெய்வம் கொண்டாடப்பட்டதோ அந்த தெய்வம் ஏன் கொண்டாடப்பட்டது, அந்த மகாபலியை அழித்ததுனாலும் வரக்கூடிய ஒரு சங்க இலக்கிய பாடலை முன்னாடி உள்ள இதை அப்படியே வெட்டி, அது கூட்டணியோட பழக்கம்னு நினைக்கிறேன். இந்த சங்காத்தம் சேர்ந்ததுனால எதையெல்லாமே எந்த விஷயத்தையும் வெட்டணுங்கக்கூடிய எண்ணம் வருது போல இருக்குது. ஸோ அதனால அதை வெட்டி இப்படி திருத்தி சொன்ன ஒரு பாதகத்தை என்று ஸ்டாலின் செய்திருக்கிறார். இதோட இது பண்ணலை, திராவிடத்தின் உள் எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேரளாவும் தமிழ்நாடும் அப்படியே சேர்ந்து பயணிக்கிறார்களாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தூரம் இவ்வளவு தூரம் சேர்ந்து பயணிக்கக்கூடிய கேரளாவும் தமிழ்நாடுன்னு சொன்னால், இப்போ இவருங்க முதல்வராக தானே இருக்காரு. முல்லை பெரியாறு 156 அடி உயரத்துக்கு மீண்டும் அந்த அணையை உயர்த்த வேண்டும்னு சேர்ந்து நீங்கள் அதை உயர்த்தி இருக்கலாமே. அப்படி கேரளாவில் உள்ளவங்களையும் நீங்களும் சேர்ந்து தான் இருக்கே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கேரளாவில் இருக்கிறவன் கழிவை கொண்டு இங்கே கொட்டக்கூடியதை ஒரு தடுத்திருக்கலாமே. அப்போ இவர் பையனுங்கிறது மாத்ருபூமி அவார்டுக்கு கூப்பிடுறது மட்டும் கூப்பிடுறாங்களே, அந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கலாமே. கபினி அணை தண்ணியை காவேரிக்கு திறந்து விடுறதுல தயக்கம் காட்டாமல் காவேரி ட்ரிபியூனலில் கேரளா தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கலாமே, எதிர்த்து தானே தாக்கல் பண்ணியிருக்கு. அப்போ ஹிந்து எதிர்ப்பு அரசியலில் நாங்கள் 2 பேரும் ஒன்று. ஓணம் ஹிந்து விரோத திருவிழா, இந்த மாதிரி ஒரு புனைவுக்கான ஒரு வேலையை இன்று ஸ்டாலின் செய்திருக்கிறார். சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா பொங்கல் ஹிந்து திருவிழா, அது என்ன சமத்துவ திருவிழா, இதுக்கு சமயத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு 4 தற்குறிகளை வச்சு பேசுறது. இப்போ அதே மாதிரி இப்போ ஓணம் ஒரு ஹிந்து திருவிழா, இந்த ஹிந்து திருவிழாவும் ஹிந்துக்கள்கிட்ட பிடுங்கக்கூடிய ஒரு சதி செயலும் இதில் அடங்கி இருக்கிறது. அதனால் இது வரலாற்று திரிவு, ஹிந்து மத துவேஷம், 3வது சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய இது, 4வது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஹிந்துக்களுக்குள்ள அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஹிந்து ஜெனாசைடும் இந்த ஸ்டாலினின் அறிக்கையில் அடங்கி இருக்கிறது. அதனால் இது கண்டிக்கப்பட வேண்டும். இதற்கு ஸ்டாலின் ஒட்டுமொத்தமாக ஹிந்து சமுதாயத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன்.